ஜெனி, செடியன் 2 பேருமே கோர்ட்ல இருக்காங்க. அப்போ எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ செடியன் கிட்ட கேட்குறாங்க, "இங்க பாருங்க, உங்க ஒய்ஃப் மேல ஏதாவது தப்பு இருக்கா? என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அத இந்த கோர்ட்ல சொல்லலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்றாங்க. அத கேட்டோனே செடியன் பயங்கரமா அப்படியே ஜெனிய பார்க்குறாரு. "இல்ல, என் ஜெனி மேல எந்த தப்புமே இல்ல. என் ஜெனி என் கூட இருக்கிற வரைக்கும் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா. மனசு நோகாம ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா. ஆனா இப்ப நான் அத உணர்றேன். இப்ப யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. எனக்கு வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு. என்னோட ஜெனி என்னை விட்டுட்டு போயிட்டா. எனக்கு வாழ்க்கையே இல்ல அப்படின்னு நான் அந்த நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செடியன் சொல்றாரு. அதை கேட்டோடனே பாக்கியா பயங்கரமா ஃபீல் பண்ணி அப்படி கண் கலங்குறாங்க. கோர்ட்ல இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதை ஜட்ஜும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜெனி அப்படியே பார்த்து பயங்கரமா அவங்களும் ஃபீல் பண்றாங்க. ஜெனி, தயவு செய்து உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என்னை மன்னிச்சிட்டு ஜெனி, இது ஒன்று மட்டும் நீ பண்ணு ஜெனி அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே அமைதியா இருக்காங்க. ஜெனிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குறாங்க. எதுவுமே பேசல. அப்ப செடியை நம்ம மேல இவ்வளோ பாசமா இருக்கானா அப்படின்னு ஜெனி நினைக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா பார்க்கறாரு. என்ன இவன் இப்படி பேசிட்டு இருக்கான்? நம்ம பொண்ணை கூட்டிட்டு போயிடுவோம். நம்ம பொண்ணு வேற ஒரு மாதிரி போற மாதிரியே பார்க்கறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. அவரும் ஒரு பக்கம் ஃபீல் பண்றாரு. கண்டிப்பா இதெல்லாம் நடந்துடவே கூடாது. இவன் என்ன இப்படி மனசூரிக்கு அப்படியே மன்னிப்பு கேட்கறானே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பாக்கியா பயங்கரமா ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பார்க்கறாங்க. என்ன செடியன் இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஜெனி வந்துட்டு செடியனை ஏத்துக்கணும். கடவுளே, என் பையனோட ஜெனி சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜெனி மன்னிப்பு கேட்டோடனே அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லலை. ஆனால் செடியனை ஏற்றுக்கிற மாதிரியே பார்க்குறாங்க. செடியன் அப்படியே கிட்ட வந்து மன்னிப்பும் கேட்குறாரு. கேட்டவுடனே அப்படியே பார்த்துட்டு தான் இருக்காங்க. எந்த பதிலுமே சொல்லலை. அப்போ பாக்கியா நினைக்கிறாங்க, ஜெனி தயவு செய்து செடியனை ஏற்றுக்கோ ஜெனி, எப்படி கஷ்டப்பட்டு அவன் மன்னிப்பு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செடியனை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஜெனியோட அப்பாவுக்கு பயங்கரமாக கோவமாக வருது. அவ்வளோ வெறுப்பாக அப்படியே கிட்ட வராரு. ஜெனியை பின்னாடி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து ஜெனியை கூப்பிடுறாரு அவங்க அப்பா.